கொட்டாக்குடி உப்போ திரு கொண்டு போறார் மீன். அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்டா கார்னார்ல சாம்பலோட இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து கருவாடு காய போட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது. வெளிநாட்டுக்கு மட்டும் இல்ல, உள்ளூர் உற்பத்திக்காரருக்கும் கொடுக்கறது, உள்ளூர் சிறு வியாபாரிகளுக்கும் கொடுக்கறது. அதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லைக்கே பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இது என்ன ஏற்பாடுன்னு? பங்குனன்ற சூடேன்ற வரையாமா? வெள்ளை உப்புக்கா ஊற வச்சிருக்குது காய போடுறதுக்கு. இது என்ன ஏற்பாடு? உப்பாலப்ப வழியில எடுத்து காய போடுறீங்க வெயிலத்துக்கு. இந்த வெயிலத்துக்கு காய போடுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. இது என்ன ஏற்பாடுன்னு? முள்ளு எல்லாம் தசையெல்லாம் வட்டி எடுத்து போட்டு முள்ளு மட்டும் போட்டிருக்கீங்க. இது என்ன ஏற்பாடு? உப்பு போட்டது. இது பெரிய பேர் என்ன முள்ளு. இது தூண்டல் மீன் பிடிக்கிறதோ? அப்படியே உள்ள வந்த மண்டா. இது என்ன ஏற்பாடு? உப்பு போட்ட காரல் கருவாடா. இது உப்போ உப்பு இல்லையோ? தலைவட்டி கிடக்கு. இது என்ன ஏற்பாடு? இது கட்டாக்குடி உப்போ திருக்க கருவாடு. இது முப்பா உப்பு இல்ல. அது என்ன ஏற்பாடு? இது கோழி கருவாடு. என்ன மீன் இது? இந்த கோழி கருவாடு தான் விற்கிறது. இந்த சிங்களத்தை மூதுக்குள்ளாக கோழி கருவாடா. உள்ள வந்த இறாலுகள். இது என்ன இறால்? இது பச்சையா அப்படியே காய போடுறதோ? அவிச்சு அவிச்சு காய பாக்கெட்டில போட்டு அவிச்சு போட்டு காய போடுறோம். எத்தனை நாள்ல காயும் இப்படி? ஒரு நாள்ல காயும். இது என்ன கருவாடு? உப்பு இல்லை. உப்பு இல்ல. அது இந்த கருவாடு முள்ளு இருக்கு. ஓ, அந்த சதை தனிச்சதை எவ்வளவு கிலோ? இது கிலோ 1500 ரூபா. 1500 உப்பு இல்லாது. இந்த வெளிநாடு ஏற்றுமதிக்கு பேக்கெட் பண்ணி. இது இதுவும் பேரு. அது சீலா. எது? இது சீலா. இது உப்போ? எவ்வளவு இது கிலோ? கட்டா இல்ல. இது எத்தனை கிராம் இருக்குது ரோக்கரோட? 150 கிராம். எவ்வளவு? 2 கிலோ 3500 ரூபா. சரி, 3000 ரூபா வரும். 1 கிலோ ராக்கரோட 3000 ரூபா. ஆனா ராலே 2400 ரூபாய்க்கு தான் போகுது 1 கிலோ. ஓ, இப்ப எத்தனை நாள்ல இது காயும்? இது ஒரு 3 நாள் சொல்லணும். கட்டா உப்புக்கு ஊற வைக்கிறது காலமே வட்டி போட்டு வச்சோம்னா நாளை காலமே ஒரு 12 மணி நேரம் இருக்குமா இல்ல கூடவோ? 12 மணி நேரம் உப்புக்குள்ள ஊற வச்சு 3 நாள் ஆகுமா? இது அதே மாதிரி தான் திருக்கையுமோ? திருக்க சதா கூடத்துல 5 நாள் ஆகுமாங்க காய. இது சங்கத்தால செய்யறீங்க. இங்க ஃபுல்லா கேரல் கருவாடு தான் கிடக்குது வாலி வாலியா. வாட்டர் இங்கேயும் இருக்குதான் திருக்க. ஏன்னுப்பா மீனல் குறைவு போல? வாழை இல்ல மீன்கள். கேரள எவ்வளவு கிலோ? 300 ரூபா. உப்பு
சரியான கடுமுப்பு போல. இப்போ வெயிலத்துக்கு காய வைக்கிறதுக்கு கொண்டு வருது வெளியில. 3 தட்டு கருவாடம் வெளியில வச்சுட்டார். இதானே அந்த கோழி என்று சொல்றது. இது உப்பே எத்தனை நாள் இது காயப்பட்டு? இது கோழி என்று சொல்ற மீன் வந்து பேத்த மீனைத்தான் கோழி என்று சொல்றது. பப்பர் ஃபிஷ் என்று சொல்லுவாங்க, அதுதான் இது. கருவாடு, இறால் கருவாடு உப்பு போடல அண்ணா சொன்ன எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் உண்டு. நல்லா இருக்கு மனோஸ். வேண்டுவன் ஏன் இங்காலேயும் ஒரு அண்ணா இது கருவாடு போடுறவர். இப்போ அவர்கிட்ட தான் போறோம். அவர் என்னென்ன கருவாடை வச்சுக்காருன்னு பார்த்து அவர்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். நாங்கள் ஐயா வந்து வேலை காட்டி கொண்டு நிற்கிறார். இங்காலேயும் ஐயா வந்து கருவாடு காயப்பட்டு கிடக்கு. ஃபுல்லாகவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது. பாறை கட்டா அதுகெல்லாம் உப்பில்லா கருவாடு. அப்படியே இந்தியால வந்தா சின்ன கருவாடுகள் போட்டு கிடக்குது. பாறை, சின்ன குட்டி பாறை, திரணி, சூடை அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற. அப்படி கடற்கரையில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கருவாடு மாதிரிலே பெருசு. அவ சூடாதான் கொள்ளலாம். எப்ப நீ பெரிய கருவாடு காய போடுவீங்க? களை எடுத்து கொண்டு போறார் கருவாடு மீனை. எந்த நேரம் வருதுன்னு சொல்ல தெரியாது. சரி பாப்போம். இப்போ கரைக்கிற கட்டு மேலே மண் ஒன்று இருக்குது. காலை இது ஆத்திரி போயிருக்கணும் போல. அவன்கிட்ட போய் என்ன மீன் எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஊர் சுத்தி திரிஞ்சா இதுதான் நிலைமை. கடிசரி வந்துட்டு கொண்டு வந்து கடை தண்ணியில கட்டி விட்டு கிடக்கு கடிசரி போடுறதுக்கு. ஊர்மைய போனா இதான் பிரச்சனை. அண்ணா என்னம்மா நல்லா மீன் பிடி வெட்டிருக்கான் உங்களுக்கு? என்ன சேகன்றீங்க? நல்ல வியாபாரமா உங்களுக்கு? கடன் வியாபாரமா நல்ல மீன் எல்லாம் இங்க மீன்ல காணையில இல்ல ஒழிச்சு போட்டீங்களா நடக்கு? என்ன பிடிக்கிறீங்க படம்? இவர்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கார மீன். இவர்கிட்ட பாப்போம். அது சித்தினமன் சித்தியண்டு ஆச்சி இல்ல மற்றவா ஈசா ஈசா. என்ன மீன் இது? என்ன பல மீன் கிடக்குனா இல்ல ஒரே கலர்ல நடக்குது. கட்டு மரத்துல தொழிலுக்கு போறார்கள். இப்ப வந்து இருக்கீங்க. அங்கேயும் ஒரு போட்டுன்னு வருது. கட்டுமரம் போட் கட்டுமரம் வந்து ஒன்று இருக்குது. இங்கே வரதான் நாங்கள் இனி இதுக்கு போகுது. மரக்காரருக்கு என்ன வந்தேன்னு பார்ப்போம். அவர் போற இதுல பாருங்க, துடுப்பு கல் மீனே முடியல ஒருத்தருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மீனே இல்லை. இப்படி வரான்னு பாருங்க, துடுப்பு போட்டுக்கொண்டு. போட் ஒன்று இருக்குது. அந்த போட்ல பெரிய மீன் வருதுன்னு பார்ப்போம். என்னென்னா நாங்கள் அன்றைக்கு வந்து இங்கே பார்த்த இடத்துல நாங்கள் அவரை கேட்கவும் இல்லை, சும்மா தான் வந்து நாங்கள் காலமாக வீடியோ எடுப்போம்ட்டு வந்த இடத்துல அப்போ சொன்னார். இப்போ வந்து கடலில் காற்றுகள் இல்லையா, மலைகள் இல்லையா, பெருசாக மீன்கள் இல்லையா, 15-16 தானே காற்றடிக்கும். அப்போ தானே மீன்கள் வரும், மீன்கள் பிடிவாடு வரும். அப்போ ஆனால் கருவாடு காய போடலாம்ண்டார். அப்போ சரி என்னோட நாங்கள் இருக்கிறத வச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்து நாங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை தாங்கோ. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம அந்த பெல் ஓல்ல போட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.